இப்போ டாபிக் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்? மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள்ஸ்னா என்ன? நார்மலா வாட் இஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு இனிஷியல் சைடு இருக்கும், அடுத்தது டெர்மினல் சைடு இருக்கும். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ல கன்வெயின்ட் ஆகிற இது இந்த போர்ஷன் தான் ஆங்கிள் சொல்லுவோம். திஸ் இஸ் டெர்மினல் சைடு, it is initial side. So there is a revolving ray is called a generating line of angle. So initial position வந்து OA is called the initial side. Final position OB is called the terminal side. So at the end point O about a terminal என்ன பண்றோம், அப்படியே ரே ரொட்டேட் பண்றோம். இங்க இப்போ ஸோ என்ன ஆகுது, ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா, கிளாக் வைஸாக மெஷர் பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸாக மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ பாசிட்டிவ், இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கிட்டோம்னா ஓஏ, இப்போ ஒரு எக்ஸ் டைரக்ஷன் வச்சுட்டோம்னா, ஸோ இங்கேருந்து இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன், அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும், ஸோ இது வரைக்கும் ரொட்டேட் பண்ணுறேன். சரிங்களா? என்ன ஆங்கிளுக்கு? தீட்டா ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணால்? ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால நான் என்ன பண்ணிக்கலாம், இதை தீட்டா வச்சுக்கிறேன். ஸோ தெர் இஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஆங்கிள். இதை தான் நான் பாசிட்டிவ் ஆங்கிளை கன்வென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மை கன்வென்ஷன், அவர் கன்வென்ஷன் இஸ் மெஷரிங் ஆங்கிள் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் ஆங்கிள். கிளியர்? ரைட். அப்போ நெகட்டிவ் ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் இது டைரக்ஷன் நெகட்டிவ் ஆங்கிள் டைரக்ஷன் எப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிறத நான் இப்படிக்க மெஷர் பண்ணுறேன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இனிஷியல் சைடை நான் டெர்மினல் சைடை ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வரும்ல, அப்போ இந்த வார்டை ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ தீட்டா எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ மைனஸ். ஸோ இப்போ இங்கே வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது, ஸோ யோசனை பண்ணி பாருங்க, தெர் இஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம். நெகட்டிவ் சைன் minus theta. So negative angle, this is negative angle. So this is positive angle always in anti-clockwise direction, angle measured in anti-clockwise direction. So இதெல்லாம் நமக்கு basic. Then what is right angle? Right angle is a 90 degree angle. 1/4. So this is 0 degree when rotating 1/4 of the graph, so which will describe as 90 degree. சரியா? ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் சொல்கிறோம். குவாட்ரண்ட் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். குவாடினேட் சிஸ்டத்தில் எக்ஸ் குவாடினேட் அண்ட் ஒய் குவாடினேட் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து இதை குவாட்ரண்ட்னு சொல்கிறோம். குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் quadrant, second, sorry, the fourth quadrant, இது second quadrant, third quadrant and fourth quadrant. ஸோ இப்போ நமக்கு குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் அளவுக்கு தெரியும். இப்போ இது என்னன்னா, இது 0 டிகிரி வச்சுட்டோம்னா இங்கே 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, இங்கே 270, அகைன் 360 மெர்ஜ் ஆகுது. சரிங்களா? ஒரு 360 கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஒரு சர்க்குலருக்கு 360 ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? சர்க்குலருக்கு 360 ஆங்கிள் இருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் மெஷர் பண்ணுறது ஈஸி. ஸோ நார்மலா ஒரு லைன் இப்படி இருக்கு, இன்னொரு லைன் இப்படி இருக்கு. ஸோ இதுதான் ஆரிஜின்னா. ஸோ இங்க இது வந்து இனிஷியல் சைடு, இது டெர்மினல் சைடு. அப்படின்னா ரொட்டேட் இப்படி பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் பண்ணியிருக்கோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ நம்ம இதை ஆன்டி பேரல் வெக்டார்னு சொல்லுவோம். இது வந்து
பி வெக்டர்னா கியூ வெக்டர் இப்படி இருக்கு. பி வெக்டரும் கியூ வெக்டரும் ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? ரைட்டு. அப்போ நார்மலா இப்போ இப்போ இங்க இருந்து இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆங்கிள் வந்து எவ்வளோ? நான் 360ல 90 ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் தீட்டாவா இருக்கும் இங்கே. பிகாஸ் இது வந்து இனிஷியல் சைடு, இனிஷியல் வெக்டார், இனிஷியல் ரே, ஃபைனல் ரே வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியல் சைடு இதுவாக இருந்துச்சுன்னா ஃபைனல் சைடு இது. இப்போ 90 டிகிரி சொல்லக்கூடாது. ஸோ இங்கே 90 டிகிரினா -90 சொல்லலாம். இல்லாட்டி ஸோ இங்கிட்டு இப்படி மெஷர் பண்ணும்போது -90 சொல்லலாம், -90 சொல்லலாம். ஆனால் இங்கே இப்படி மெஷர் பண்ணும்போது 360ல வந்து 90 மைனஸ் சொல்லலாம். அப்போ 270 டிகிரி வருமா? 270 டிகிரி. ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சாச்சு. சரிங்க சார். இப்போ நம்ம இந்த டிகிரியை மெஷர் பண்றோம். இந்த டிகிரியில என்னென்ன என்ன யூனிட், எப்போ இந்த ஏன் சிஸ்டமேட்டிக்கா டிகிரி நம்ம யூஸ் பண்றோம், இதே அப்சல்யூட் யூனிட்னு சொல்றோம் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்சுவலா ஒரு டிகிரி, 1 டிகிரின்றது 60 மினிட்ஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். 1 டிகிரி 60 மினிட்ஸ்னு சொல்லலாம். 1 மினிட்ஸை 60 செகண்ட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? 60 செகண்ட்ஸ் டபுள் டேஷ் போட்டிருக்கேன். சரியா? 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். 1 மினிட்ஸ் 1 டேஷ் மேல போட்டுக்கனா 60 செகண்ட். சரியா? 1 மினிட்ஸ் 60 செகண்ட். இவ்வளவுதான். இதுக்கு மேல 60 செகண்ட் கீழே நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணல. ஆனா நம்பர் லைன் அப்படி கிடையாது. தெர் இஸ் நோ அப்சல்யூட் யூனிட். நம்பர் லைனுக்கு எண்டே கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் போயிட்டே இருக்கு. ஆனா டிகிரிக்கு 360 தான். 360 டிகிரி. அதோட இன்னும் சப்ஸ்டிவிஷன் போனோம்னா மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் மட்டும்தான். சரி, ஓகே. இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்படிங்கிற அடுத்தது இந்த ஆங்கிளை நம்ம என்ன பண்ணலாம், ரேடியனா மாத்தி நம்ம ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ரிலேஷன்ஸ் பிட்வீன் டிகிரி அண்ட் ரேடியேஷன் என்ன, ரேடியன்ஸ்னா என்ன, இந்த ரேடியன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் ரேடியன்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் ரிலேஷன் பிட்வீன், நம்ம என்ன பார்க்க போறோம், ரிலேஷன் பிட்வீன் ஆங்கிள் அண்ட் ரேடியன். ஆங்கிள் அண்ட் ரேடியன். அப்ப நம்ம இனிஷியல் சைடு இது வந்து 0,0 இதான் வந்து இனிஷியல் சைடா இருக்குது. ஸோ இங்க இருந்து நான் ஏல இருந்து இங்க வந்து ஏல இருந்து பிக்கு போறேன். பிக்கு போயிருக்கேன். எக்ஸாக்டா பிக்கு போனேன்னா இது ஆர்க் லென்த்னு சொல்லாம ஆர்க் லென்த் டெல்எஸ். இந்த ஆர்க் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள சப்ஸ்டண்டட் ஆகிற ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து 1 ரேடியனுக்கு ஈக்குவல். நல்லா புரிஞ்சுக்கணும். 1 ரேடியன் அப்படின்னா இப்ப எந்த ஒரு சர்க்கிளை எடுத்துட்டு அந்த ரேடியஸ் ஈக்குவலா ஆர்க் லென்த்துக்கு இனிஷியல் ஃபைனல் சைடு வந்து ஃபைனல் சைடுக்கு ரொட்டேட் ஆயிருக்கும். அப்போ ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஆர்க் அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிங்கிற போது உள்ள இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து 1 ரேடியன் ஈக்குவல். ஆங்கிள் வந்து 1 ரேடியன் ஈக்குவல். உள்ள இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து 1 ரேடியன் ஈக்குவல். சப்ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் உள்ள இருக்கும் இல்லையா, அந்த 1 ரேடியன் ஈக்குவல். ஸோ 1 சின்னு சொல்லுவோம் ரேடியன். அப்ப ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டிகிரி அப்படின்னா 360 டிகிரி. 360 டிகிரி. அப்ப என்ன ரேடியன்ல சொல்லலாம்னா 2π ரேடியன். இதே 360 டிகிரி எதுக்கு ஈக்குவல், 2π ரேடியன் ஈக்குவல். அப்ப சர்க்கிளை வந்து ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டிகிரி கேட்டா 360 சொல்லணும், எவ்வளவு ரேடியன் கேட்டா 2π ரேடியன் சொல்லணும். ஸோ நம்ம ஃபார்முலாவை நம்ம நிறைய இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இன்னும் பேசிக்கா எப்படி புரிஞ்சுக்கலாம். சின்ன சர்க்கிள், அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு. ஸோ எல்லாத்துக்குமே டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸும் ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகுது. சர்க்கம்ஃபரன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர்.
அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சாச்சு. எல்லா சர்க்கம்ஃபரன்ஸையும் அதோட டயாமீட்டரால, அதோட கரஸ்பாண்டிங் டயாமீட்டரால டிவைட் பண்ணுங்க. C1 by D, T1 இது 1, இது 2, இது 3, இது 4, 5 அப்படியே போயிட்டே இருக்கலாம். டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். எந்த C1 by D1, C2 by D2, C3 by D3 எனி வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் பை. அது மாறவே மாறாது. அதோட வேல்யூ 22/7 irrational நம்பர். சரிங்களா? irrational நம்பர். irrational நம்பர் என்ன? அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அது டெர்மினேட் ஆகாது, அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். டெர்மினேட் ஆகாது. irrational நம்பர். ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னா அது irrational நம்பர், பை irrational நம்பர். சரி, ரைட். அப்ப இந்த 22/7 ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இல்லையா? அப்ப அந்த முக்கியமான ஒரு சர்க்கிளுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதை வச்சுதான் நம்ம இந்த ஆங்கிளை ரியல் நம்பரா புரிஞ்சுக்க போறோம். அப்ப எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா, சர்க்கிள் வந்து தீட்டா ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்குவேன். இந்த தீட்டா ஆங்கிளுக்கு எத்தனை ரேடியன் கேட்கறாங்க. ஸோ ஆங்கிள் வந்து தீட்டா ஆங்கிள் தீட்டா. இது வந்து எவ்வளவு ரேடியன்ல எவ்வளோன்னு கேட்கறாங்க. ரேடியன் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரிலேஷன் தெரியும் இல்லையா? அப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன், தீட்டா ஆங்கிள் தானே, ஏஎன் ஆங்கிள், இதை நான் இங்க 180 டிகிரி மேல பை போட்டுக்கிறேன். சரிங்களா? 180 டிகிரி மேல பை போட்டுக்கிறேன். இங்க டிகிரி இருக்கு, இங்கேயும் டிகிரி இருக்கு, கேன்சல் ஆயிரும் யூனிட் வைஸ். ஆன்சர் கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? ரேடியன்ல கிடைக்கும். ஆன்சர் ரேடியன்ல கிடைக்கும். எப்படின்னு புரியுதா? இங்க ஆங்கிள், இங்க ஆங்கிள் கேன்சல் ஆகி ரேடியன்ல கிடைக்கும். ஸோ ஒருவேளை எனக்கு 30 டிகிரி கொடுக்குறாங்கன்னா டிவைடட் பை 180 இன்டு பை. ஸோ இங்க எனக்கு 1 டைம்ஸ், இங்க 6 டைம்ஸ். சரிங்களா? அப்ப 1/π/6 ரேடியன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்க சார். இப்ப அதே இது ரேடியன் கொடுக்குறாங்க, ரேடியன் கிவன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஆங்கிளா மாத்தணும். அப்படின்னா கீழே பை போட்டுங்க, மேல ஆங்கிள் 180 டிஃபால்ட்டா போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் வராது ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு ஆன்சர் வந்து இதுல கிடைக்கும், டிகிரியில கிடைக்கும். டிகிரி இஸ் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம், ஈஸியா இருக்கும். ஸோ நார்மலா நம்ம 90னா π/2 ரேடியன், 45னா டிகிரி, π/4 ரேடியன், 180னா π ரேடியன், 2πனா 360 டிகிரி. இதெல்லாம் நமக்கு தெரியும் பேசிக்கா. ஸோ இதுல நம்ம என்ன ரிலேஷன் பண்றோம், எப்படி கன்வர்ஷன் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரேடியன், ஆக்சுவலா ரேடியன் டிஃபைன் பண்ண இல்லையா, அதை நான் இப்போ சொல்ல போறேன். ரேடியன் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் தீட்டா ரேடியன். இப்போ theta equal to radian equal to s by r. Arc length by radius. Arc length by radius. சரிங்களா? ரேடியன் இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். சீன் போட்டுக்கலாம். ரைட், வெரி குட். இப்போ ஒரு சின்ன கணக்கு போடலாம். இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ் தான் நம்ம நடத்தணும். இவ்வளவு பேசிக்ஸ், மோர் பேசிக்ஸ் போனாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஓகே, குட். ஓகே, நெக்ஸ்ட் find the length of arc of circle of radius 5 cm subtending a central angle measuring 50 degree. சரிங்களா? Find the length of the arc. Length of the arc தான் கண்டுபிடிக்கணும்.
ஆர்க் லென்த் என்ன டு ஃபைண்ட். given என்ன கொடுத்திருக்காங்க, given radius equal to 5 centimeter, suspended angle theta equal to 50 degree கொடுத்திருக்காங்க. theta 50 degree கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு சர்க்கிள் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் ரேடியஸ், இந்த theta angle 50 டிகிரி அப்படிங்கிற அந்த ஆர்க் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ls என்னதான் தெரியுமே, ரேடியன் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு ரேடியன் தீட்டா. இங்க தீட்டாங்கிறத ரேடியன்ல வைக்க, தீட்டா சினா ரேடியன் வச்சுக்கலாம், தீட்டாங்கிறது ஆங்கிள் இருக்கட்டும். ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை வாட் ரேடியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கொடுத்துருக்க இந்த 50 டிகிரி ரேடியனுக்கு மாத்திக்கலாம். 50 டிகிரி ரேடியனுக்கு மாத்தணும்னா இங்க கீழே 180 போட்டுக்கணும். அப்பதான் இங்கே டிகிரி கேன்சல் ஆகும். அப்போ பை மேல போட்டுக்கலாம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சின்னா உனக்கு என்ன கிடைக்கும், ரேடியன்ல ஆன்சர் கிடைக்கும். அப்ப எத்தனை டைம்ஸ் இங்க 15 10 டைம்ஸ், அடுத்தது 12 டைம்ஸ் வரும், 5/12 வரும். 5/12 ஆன்சர் 5/12. ஸோ அப்ப எனக்கு நல்லா தெரியுது ஆர்க் லென்த் இங்க 5/12 வருது. சாரி, ஆர்க் லென்த்ங்கிறேன், ரேடியன் வந்து 5/12 ஈக்குவல் டு ஆர்க் லென்த் வந்து தெரியாது, ஆர்க் லென்த் ஏஎல், ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். சரிங்களா? 5 சென்டிமீட்டர். அப்ப இதை தூக்கி இங்கிட்டு வச்சிடலாம். ஸோ வச்சோம்னா ஆர்க் லென்த் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/12 into 5 சென்டிமீட்டர். ஆர்க் லென்த் சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஓகே, ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம்ம போலாம். A circle of diameter 40 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிள் வந்து டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 40 சென்டிமீட்டர். டயா வந்து 40 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த கார்டு 20. கார்டு லென்த் இஸ் 20 and find the minor arc corresponding to the chord கேக்குறாங்க. ஸோ நம்ம சம்ம எழுதிக்கலாம். in a circle dia 40 centimeter, the length of the chord is 20 centimeter. to find an length of minor arc corresponding to the chord. சரி, அப்ப என்ன பண்ணலாம், இப்ப ஒரு சர்க்கிளை டிரா பண்ணலாம். சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்ப ரேடியஸ் வந்து 20 இருக்கும். அப்ப 60 டிகிரி வந்து சஸ்பெண்ட் ஆகுது ஆங்கிள் 60. அப்ப இங்க ஒரு கார்டு டிரா பண்ணலாம். கார்டு இதான் கார்டு, சர்க்கிள் லைன் போட்டுக்கணும். கார்டு இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்றதுதான் கார்டு. மேக்ஸிமம் கார்டு இஸ் டயாமீட்டர். சரிங்களா? இது ஒரு கார்டு. ஸோ இப்போ இது இப்படி கார்டுனா இதை இங்கே ட்ரிம் பண்ணிடணும், தான் கார்டாக இருக்கும். ஸோ இங்கே இல்லாட்டி சீக்கண்ட்னு வச்சுக்கோம். ஸோ இங்கேயும் ட்ரிம் பண்ணாதான் கார்டு, ஏன்னா 2 பாயிண்ட்ல தொட்டு போகும். அது மாதிரி இப்போ இங்கே நமக்கு ஆர்க் லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் in a diameter 40 centimeter, length of the chord is 20 centimeter. அப்ப கார்டு வந்து 20 centimeter length சொல்லியாச்சு. find the arc of the line. அப்ப 60 சென்டிமீட்டருக்கு மைனர் ஆர்க், இதுதான் மைனர் ஆர்க், ரிமைனிங் போர்ஷன் மேஜர் ஆர்க். ஸோ இந்த டெல்லஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, பாருங்க, theta equal to arc by radius.
60 டிகிரி கொடுத்தனால இன்டு 180 கீழே போட்டுக்கலாம். இங்கே பை எவ்வளோ வருது, பை பை 3 வருது ரேடியன். அந்த பை பை 3 ரேடியனை போட்டாச்சு. எஸ் தெரியாது, ஆர்க் லென்த்து, ரேடியஸ் எவ்வளோ 20. இது கொண்டு வாங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு பை பை 3. சரிங்களா, 20 இன்ட்டு பை பை 3. ஆக்சுவலா இந்த 20 இன்ட்டு பை பை 3, பை பை 3னா 3.14, 22/7 எது வேணாலும் வச்சு 3.14. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்டு வந்து 20 சென்டிமீட்டர் தான் வருது, ஆனால் இந்த ஆர்க் லென்த் வந்து அதிகமாக வருது. பார்த்தீங்களா, ஆர்க் லென்த் வந்து அதிகமாக வருது. ஓகே சரி. ஹலோ சார், சார் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன் சார், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வர சொல்லுங்க சார், எனக்கு நோ அப்ஜெக்ஷன். நானும் எவரும் பார்த்துக்குறோம். இப்போ எப்படி சார் இது பிள்ளைங்க நம்பர்ஸ் சார்? சரிங்க சார், 9 o'clock பேசலாமா? சரிங்க சார், சரிங்க சார். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு புரிஞ்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட். இப்போ the moon's distance ஒரு application sum. The moon's distance from earth is 36030 kilometers and its diameter subtends an angle of 31 dash அதாவது seconds at the eye of the observer. Find the diameter of the moon. 31 இது 31 செகண்ட், சாரி மினிட்ஸ் ஆங்கிள் அது. அப்போ அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு மூணு மாதிரி நான் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். இப்படி பண்ண முடியாதுங்க, கரெக்டாக பண்ணிக்கலாம். மூணோட டயாமீட்டர் டச் அப் பண்ண மாதிரி இருக்கணும். சர்க்கிள் வரைகிறதுக்கு சர்க்கிள் இல்லை, ஸோ மேனுவலாக தான் வரைஞ்சாகணும். ஓகே, இதுதான் ஒரு மூணு மாதிரி வச்சுக்கோணும். மூணு இதோட டயாமீட்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏபியாக வச்சுக்கோம். ஸ்பெரிக்கல் தான், இதோட எட்ஜில் ட்ரை பண்ணி போகுது. ஸோ இங்கே பார்க்குற அப்சர்வர் பார்க்குறாரு, இங்கே தான் அப்சர்வர் பார்க்குறாரு. அப்சர்வர் பார்க்கும்போது 31 மினிட்ஸ் வருது. ஸோ வாட் இஸ் தீட்டா? தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். இந்த ஆர்க் தான் என்னவா இருக்கணும், டயாமீட்டரா இருக்கணும். அப்ராக்சிமேஷன் டயாமீட்டர். ஆர்க் லென்த்தும் இந்த கார்ட் லென்த்தும் கிட்டத்தட்ட பக்கத்து ஒன்று தான். சரியா, ரைட். இப்போ பாருங்க, தீட்டா இங்க எதுல கொடுத்துருக்காங்க, 31 மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால 60ஆல டிவைட் பண்ணா டிகிரி ஆயிடும். இத நான் என்ன பண்ணணும், இந்த டிகிரியை 5/180ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், ரேடியன் கிடைச்சிடும். இஸ் ஈக்குவல் டு ரேடியன்.
ரைட் தானே? ஸோ அப்போ எனக்கு ரேடியன் இவ்வளோ ரேடியன் கிடைச்சிருச்சு. இந்த ரேடியன் இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணி ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கண்ணில் எவ்வளோ தூரத்தில் பார்த்துருக்கோம்ல, இதான் நான் சர்க்கிள் பார்த்தோம்னா நம்ம சர்க்கிளுடைய ரேடியஸ் தான். ஏன்னா இது ஒரு ஆர்க் லென்த்னு வச்சுட்டோம்னா அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணினா நீங்கள் பார்க்குறதா சென்டரு. இந்த கண்ணில் பார்க்குறீங்க, கண்ணில் பார்க்குறதா 0,0. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதான் ஆர்க் லென்த்தோட பாதி டயாமீட்டரில் மெர்ஜ் ஆகுது. மீதி எல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்து இது பண்ணிங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா இதை சென்டராக வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா இதான் சென்டராக வச்சு இதான் ரேடியஸு. அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளாக வரும், ஆர்பிட் மாதிரி. அந்த அதில் தான் இதில் மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரேடியஸ் எவ்வளோ இங்கே நீங்கள் ரேடியஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. 3600 3600 360,000 கிலோமீட்டர் 360,000 கிலோமீட்டர் சரிங்களா? அப்போ ரேடியஸ் பதில் 360 கிலோமீட்டர் போடுங்க. இதை வந்து 31/60 இன்ட்டு 5/180 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ 360,000 360,000 கிலோமீட்டர்ஸ் அதில் மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடைக்குது, ஆர்க் வந்து கிலோமீட்டரில் ஆன்சர் வரும். ரைட்டா? ஸோ இது புரிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த பேசிக்ஸ் புரிஞ்சாச்சு. அடுத்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் போகிறோம். வாட் இஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்? trigonometry function. The trigonometry function la sin theta, cos theta, tan theta, sin oda reciprocal, cosecant theta, secant theta and cot theta. So இதெல்லாம் இது வந்து trigonometric functions. sin, cos, tan. பேசிக்கா சில நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கா ரூல்ஸ் என்னன்னா, நான் எப்பவுமே சொல்ற ஒரு மெத்தட் தான். இங்க என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சர்க்கிளை டிரா பண்ணீங்கன்னா, ஒரு யூனிட் சர்க்கிள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் எக்ஸ், ஒய்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த தீட்டா ஆங்கிள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரேடியஸ் வந்து 1 யூனிட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரேடியஸ் 1 யூனிட். அப்போ இங்கே அப்போ இந்த ரேடியஸ் 1 யூனிட் தானே. அப்போ இதை பாருங்கள், இது வந்து எல்ஒய், இது வந்து இது வந்து ஒய், இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், இது வந்து எக்ஸு. அதனால தானே இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ், ஒய்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஆர் வந்து 1 யூனிட். ரைட்டா? அப்போ இங்கே தீட்டா இருக்கு. இப்போ தீட்டா இருக்குதா? இப்போ என்ன பண்ணுவோம்னா, இங்கே சைன் தீட்டா அப்படின்னா வாட் இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே தான் இதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள்னா இதான் ஆப்போசிட் சைடு. ஏன்னா ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதான் ஆங்கிள் இங்கே இருக்குது, ரைட் ஆங்கிள். ஸோ இது ஆங்கிள்னா இது ஆப்போசிட் சைடு, இது ஆங்கிள்னா இது அட்ஜசன்ட் சைடு, பிகாஸ் இது ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னா ஒய், ஹைபோட்னஸ் வந்து 1. அடுத்தது காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் வந்து இங்கே எக்ஸு, ஹைபோட்னஸ் வந்து 1. அப்போ எக்ஸ்னா காஸ் தீட்டா, ஒய்னா சைன் தீட்டா. நம்ம இன்னொரு தியரம் தேரும், பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடையும் நம்ம ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணோன்னா ஹைபோட்னஸ் அதர் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டியூ டு பைத்தாகரஸ் தியரம். இப்போ எக்ஸ்னா நம்ம காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்னா சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ சைன் காஸ் இதோட ரிலேஷன்ஸை மாற்றி போட்டு நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் நிறைய இதில் ரிலேஷன்ஸ் ஒன்றுக்கு உள்ள ரிலேஷன்ஸை நம்ம பார்த்து மற்ற எல்லா ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப cosecant square theta minus cot square theta equal to 1. Secant square theta minus tan square theta equal to 1. இதெல்லாமே இதுல சைனுக்கு பதிலா 1 by cosecant எழுதி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி மற்ற ஃபார்முலாஸ் கொண்டு வந்துடலாம். அப்புறம் நார்மலா சொன்ன மாதிரி இந்த டேபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ரிவைஸ் இன்ட்ரோடக்ஷன் செக்ஷனால நம்ம இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். இப்ப சைன் காஸ் டேன் 3 இருக்கு. சைன் காஸ் டேன்ல 0 டிகிரி டு 90 டிகிரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற டிகிரி கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்கிட்ட பாக்கெட்ல 0 தான் இருக்கு, 0 அமௌண்ட் தான் இருக்கு, 0 அமௌண்ட் இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன், ₹1 கிடைக்குது. அப்ப சைன் 0 0, சைன் 90 1. அப்ப அந்த ₹1 இன்வெஸ்ட் பண்றேன், ₹1 இன்வெஸ்ட் பண்றேன், என்ன ஆகுது? லாஸ் ஆயிருக்கு. அப்ப 0. அப்ப காஸ் 0 1, காஸ் 90 0. லாஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணலாம்? தோண்டு போல என்ன பண்றேன்? ட்ரை அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் டில் மை டெத். ட்ரை பண்ணி தானே ஆகணும். ட்ரை பண்றேன். 0 இங்க இன்ஃபினிட்டி. ரைட். அப்ப எனக்கு தெரியுது எனக்கு. ஸோ எனக்கு இந்த 3 வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு லாஜிக்குள்ள நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். 10th படிக்கிற இந்த மைண்ட்ல இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்னமும் அதே மாதிரி தான் சொல்றேன். ரைட். இப்ப பாருங்க, எனக்கு சைனோட இது 1/2 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி and 90 degree. 0 30 45 60 and 90. 1/2 √2/2 1/2 1/√2 √3/2 1/2 1/√2 √3/2 தெரியும். ஆக்சுவலா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா சைன் 30யோட வேல்யூ cos 60க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா காம்ப்ளிமெண்டரி ஆகும். 1/2 sin 45 cos 45க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா எதை ஆட் பண்றோம்? 45 ஆட் பண்ணாதானே 90 வரும். அப்ப 1/√2 sin 30னா cos sin 30னா நம்ம cos 30னா sin 60யோட வேல்யூ. cos 30 தானே சொல்றா. 30யோட 60 ஆட் பண்ணாதான் 90 வரும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வரணும்ல. சோ அது இப்படி இருக்குதுன்னா இது இப்படி இருக்குது, அவ்வளவுதான். சரிங்களா? ஆக்சுவலா √3 1/√3 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா இது வரும்னு தெரியும். சைனையும் காசையும் டிவைட் பண்ணா tan வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம நார்மலா சைனையும் காசையும் டிவைட் பண்ணா tan வரும் தெரியும். இது 1/√3 போட்டுங்க. ஏன்னா 30 டிகிரிக்கு 1/√3 போட்டுங்க. 60 டிகிரி √3 போட்டுங்க. 60 பெருசு தானே, √3 போட்டுங்க. கொஞ்சம் வேகமா இருந்துச்சுன்னா இப்ப ரெக்கார்டட் வீடியோல என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட கவனிச்சுக்கலாம். ஸோ இங்க வேகமா எடுக்கிறேன்னு இது பண்ண வேணாம். பின்னாடி நீங்க பார்க்கும்போது ஸ்லோ பண்ணி நீங்க கவனிச்சுக்கலாம். சரியா? 45 டிகிரிக்கு sin 45 tan 45 1. இப்ப இந்த tan 30க்கு எப்பவுமே tan 30னா 60யோட கம்மியா இருக்கு, அதனால 1/√3. 60 அதிகமா இருக்கு, √3. சரிங்களா? இது இப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கு. 0ல ஸ்டார்ட் பண்ணேன், ₹1 சம்பாரிச்சேன், ₹1 இன்வெஸ்ட் பண்ணேன், அப்புறம் லாஸ் ஆனேன், லாஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. இதெல்லாம் லாஜிக்கே மைண்ட்ல வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நிறைய ப்ரூவன் சம்ஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். போலாம். இப்ப நான் ஒரு ரேஷியோ எடுக்கிறேன். இங்கே ஆல், இங்கே சில்வர், டீ, கப்ஸ். எங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததான் உங்களுக்கும். இங்க ஆல் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோவும் பாசிட்டிவ் தான். இங்க சைன் கொசிக்கனும் பாசிட்டிவ். இங்க tan இங்க டேனும் காட்டும் பாசிட்டிவ். இங்க சீக்கன் காஸ் சீக்கன் பாசிட்டிவ். சரிங்களா? அப்ப நம்ம இங்க கோஆர்டினேட் இந்த குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சைன் காஸ் tan கொசிக்கன் சீக்கன் காட் எல்லாமே பாசிட்டிவ்.
இங்க சைனும் கொசிகன், சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் ரெண்டும் தான் பாசிட்டிவ். இங்க டேன், டேனோட ரெசிப்ரோக்கல் காட் ரெண்டும் தான் பாசிட்டிவ். இங்க காஸ் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் ரெண்டும் தான் பாசிட்டிவ். அப்ப ரிமைனிங் நெகட்டிவ். இது ரெண்டு தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ். இதுல டேனும் காட்டு தவிர்த்து மீதி எல்லாமே நெகட்டிவ். இங்க சைனு கொசிகன் தவிர்த்து மீதி எல்லாமே நெகட்டிவ். இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியம். 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. அப்ப இங்க இருந்து இதுன்னா 0ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இப்ப 90ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, இல்ல 180ல இருந்து ஒரு டிகிரியை மைனஸ் பண்ணாலும் சரி, செகண்ட் குவாட்ரண்ட் தான் வரும். அடுத்து பாருங்க, 180ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, இல்ல 270ல இருந்து ஒரு டிகிரியை மைனஸ் பண்ணாலும் சரி, தேர்ட் குவாட்ரண்ட் தான் வரும். இல்ல 270ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, இல்ல 0 டிகிரில இருந்து ஒரு டிகிரியை மைனஸ் பண்ணாலும் சரி, ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் வரும். 0 டிகிரில ஒரு டிகிரி மைனஸ் பண்ணா என்ன, இன்டைரக்டா மைனஸ் தீட்டான்னு அர்த்தம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட், 0 மைனஸ் தீட்டா. புரிஞ்சுங்களா? இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ 0ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, 0 டிகிரில இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி 360ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். இப்ப குவாட்ரண்ட்டை பொறுத்து ஈஸியா போயிடுச்சு. அதாவது வெறும் தீட்டான்னு வந்தாலும் சரி, 360 பிளஸ் தீட்டான்னு வந்தாலும் சரி, இதுதான். இல்லாட்டி 360 மைனஸ் தீட்டான்னு வந்தாலும் சரி, எங்க விடும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல விடும். 360 பிளஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல விடும். இதெல்லாம் புரிஞ்சாச்சு. சரிங்க சார், இப்போ இதெல்லாம் ஓகே சார். இப்போ என்ன பண்றோம், ஒரு 270க்கு காஸ் தீட்டா என்ன, காஸ் 270 ஓட வேல்யூ, காஸ் 270 180 பிளஸ் 180 ஓட என்ன பண்ணிக்கலாம், ஒரு 90 ஆட் பண்ணிக்கலாமா? 180 ஓட 90 ஆட் பண்ணா வரும். ஸோ இப்போ இதை காஸ்னு வச்சு 270 எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது? இது இப்போ வந்து தீட்டா 180. அப்போ 180 பிளஸ் தீட்டான்ற ஃபார்மெட்ல இருக்கு. 180 பிளஸ் தீட்டா, தீட்டாங்கிறது இங்க 90 இருக்கு. 180ல இருந்து ஒரு டிகிரி ஆட் பண்ணா, தீட்டா ஆட் பண்ணாலும் தேர்ட் குவாட்ரண்ட்ல தானே இருக்கும். அப்ப காஸ் இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல காஸோட இது என்ன, நெகட்டிவா பாசிட்டிவா? தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் வந்துருச்சு. 180 டிகிரிங்கிறது ஆட் ஆங்கலா ஈவன் ஆங்கலா? ஈவன் ஆங்கிள், அதனால காஸ் அப்படியே வரும். ஈவன் ஆங்கிள். இங்க என்ன இருக்கு, கழுதை இருக்கு, அந்த கழுதை அப்படியே போட்டோம். இங்க 90 இருந்தாலும் சரி, 55 இருந்தாலும் சரி, 35 இருந்தாலும் 1 இருந்தாலும் சரி, 90 கீழே தான் இருக்கு போட்டோம். இப்ப காஸ் 90யோட வேல்யூ எவ்வளோ? காஸ் 90யோட வேல்யூ 0ல ஸ்டார்ட் பண்ணேன், 1 ரூபா சம்பாதிச்சேன், 1 ரூபா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணேன், அப்புறம் 0 ஆயிடுச்சு. அப்ப 0. சரிங்களா? 0. ஸோ அப்ப காஸ் 0 1, காஸ் 90யோட வேல்யூ 0, பிகாஸ் 0 மைனஸ் 0 0 ஆயிடும். பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு சைன் 0 0, சைன் 90 1, காஸ் 0 1, காஸ் 90 0. சரிங்களா? அப்ப வேல்யூ நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது போல எந்த ஆங்கிளுக்கும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 520 டிகிரி சைன், இது என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? 360 மைனஸ் பண்ணுங்க 520. ஸோ மைனஸ் பண்ணா 0, 12ல 6 போச்சுன்னா 6, 4ல 3 போச்சுன்னா 1, 160 டிகிரி. சரிங்களா? 160 இன்னும் குறைங்க, இதை வந்து 0ன்னு கொண்டு போயிடலாம். இது 0 ஆங்கிள் இது பண்ணிட்டா 160 டிகிரின்னு வச்சுக்கலாம். 160ல 180 மைனஸ் 20ன்னு சொல்லலாம். 160 இல்லாட்டினா 90 பிளஸ் 90 பிளஸ் 70ன்னு சொல்லலாம். ரெண்டு விதமா சொல்லலாம். இங்க ஈவன் ஆங்கிள் இருக்கு, இங்க ஆட் ஆங்கிள் இருக்கு. சரி, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட் ஆங்கிள்னா ஈவன் ஆங்கிள்னா 180 360 இதெல்லாமே ஈவன் ஆங்கிள். 90 270 இதெல்லாம் ஆட் ஆங்கிள். ஆட் ஆங்கிள் வந்துச்சுன்னா சைன் வந்து காசா மாறும், காஸ் வந்து சைனா மாறும், டேன் வந்து காட்டா மாறும், காட் வந்து டேனா மாறும், கொசிகன் சீக்கனா மாறும்,
சீக்கண்ட் கொசிக்கண்ட் நம்பர். சரிங்களா? அப்ப இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே இதை எடுத்துட்டோம்னா 90 + 70 டிகிரினா 90 + 70 டிகிரி இது காசுன்னு வச்சுக்கோங்க. காசா சொல்லியிருக்கோம், காசா சைன்னு சொல்லியிருக்கோம். சைன் 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 பாருங்க 520 இப்படி 360 மைனஸ் பண்ணிட்டு விட்டுட்டு 120 ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து இப்படி கொண்டு வந்திருக்கேன். ரைட், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்து நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெக்கார்டிங்னால கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு இருக்கோம். ஸோ அதை ஸ்லோவாக ஓட்டணும்னாலும் நீங்க யூடியூப்ல இருக்கு பண்ணி மாற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ சைன் 90 + 70னா ஃபர்ஸ்ட் குவாரண்ட் 90ல இருந்து 1 டிகிரி ஆட் பண்ணாலும் சரி, 90 + 1 டிகிரி ஃபார்வர்ட் ஆச்சுனாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாரண்ட்டுக்கு போயிடும். அப்போ இந்த இது வந்து செகண்ட் குவாரண்ட். செகண்ட் குவாரண்ட்ல ஆல் சில்வர் பாசிட்டிவ், அப்போ சைன் வந்து பாசிட்டிவ். செகண்ட் குவாரண்ட்ல பாசிட்டிவ். சரி, அப்ப இங்க என்ன இருக்கு? ஈவன் ஆங்கிளா ஆட் ஆங்கிளா? இங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும். ஈவன் ஆங்கிளா ஆட் ஆங்கிளா? ஆட் ஆங்கிள் இருக்கு. அப்ப சைனுங்கிறது காசுன்னு மாறிடும். காசுன்னு போட்டு இங்க என்ன இருக்கு? கழுதை இருக்கு. இந்த கழுதை அப்படியே போட்டு, இந்த கழுதை எத்தனை டிகிரி ஆனாலும் அங்க அப்படியே போட்டு, மைனஸ் பிளஸ் எல்லாம் பார்க்க கூடாது. ரைட், முன்னாடியே பார்த்தாச்சதெல்லாம். அப்ப காஸ் 70யோட வேல்யூ தான் 520. காஸ் 520ஓட வேல்யூ காஸ் 70க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம டேபிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதனால இதை மற்ற எல்லா இதுக்குமே ஈஸியாக நம்ம பயன்படுத்த முடியும். ட்ரிக்னாமெட்ரி இப்போ இது வருது எப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்றது, 3π/2 + x அப்படின்னா ஆக்சுவலாக இது 270 டிகிரி, 270 + x இதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. tan θ என்ன 270, இது 3π/னா 1.5, 1.5 πனா 180, 1.5னா 270, 270 + x. xங்கிறது ஆங்கிள், 270ங்கிறது என்ன ஆங்கிள்? ஆட் ஆங்கிள். ஆடுனா டேனுங்கிறது காட் ஆயிடும். அது வேற இருக்கட்டும். இப்போ 270ல இருந்து ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணா ஃபோர்த் குவாரண்ட்ல வரும். அப்போ ஃபோர்த் குவாரண்ட்ல டேன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? ஃபோர்த் ஆல் சில்வர் டீ கப்ஸ் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஸ்பெசிஃபை நெகட்டிவ். நெகட்டிவ் டேன் வந்து இங்க காட்டா மாறிடும், காட். இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸை போட்டுக்கோங்க. இதான் ஆன்சர். ரைட், இதான் ஆன்சர். மைனஸ் காட் எக்ஸ். ரைட்டா? இது மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். எதுவுமே மெமரி பண்ண தேவை இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஃப் பார்ப்போம். ட்ரிக்னாமெட்ரிக் கிராஃப் பார்ப்போம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் கிராஃப் பார்க்கணும்னா நம்ம எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக் கிராஃபை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் நம்ம ஆக்சுவலாக நம்ம எதில் போயிடணும், அப்படியே இன்டர்நெட்டுக்கு தான் போகணும். அப்போ தான் நம்ம கிராஃபை பார்க்க முடியும். சரி, பாருங்க. இப்ப கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. என்னோட இது பண்ணிக்குவோம். இல்லை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க 0,0ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க π/2 1, இங்க π0 2π0. நான் இங்க என்ன சொல்ல போறேன்னா ஒரு விஷயம், y = sin x. இது வந்து சைன் கிராஃப். நான் சைன் கிராஃப் y = sin x சொல்றேன். y = sin x. அப்ப y இஸ் சைன் ஃபங்க்ஷன் அர்த்தம். சைன் ஃபங்க்ஷன் அப்ப சைன் x-க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா y-க்கு என்ன வரும்? x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா y-க்கு என்ன வரும்? sin 0. அப்ப y
சைன் 0 0 தானே. அப்ப எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு 0. எக்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுக்குறேன், 5/6 கொடுக்குறேன். ஒய்க்கு வந்து 1/2 வரும். ஸோ அப்போ இங்கே டேபிளை நம்ம பார்க்கணும். டேபிளை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? டேபிளை பார்க்கும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். f of x equal to sin x. f of x, y is the periodic function. Periodic function of with the period 2π. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 2 பீரியாடிக் ஃபங்க்ஷனா இது 0, 1/2, 1/√2, √3/2, 1, அப்புறமா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னதாக எழுதுன பாருங்க. ஒரு கட்ட மாதிரி போட்டோம்னா y ஈக்குவல் டு y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சரிதானே? அப்போ இங்கே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் வந்து ஆங்கிளில் வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து ஆங்கிளில் வச்சுக்குவோம். எக்ஸ் வந்து ஆங்கிள்னு வச்சுப்போம். ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ 0 டிகிரி கொடுக்குறோம். 0 டிகிரி கொடுத்தா 0 வருது. ஆங்கிள் வந்து π/6 கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் π/6னா 30 டிகிரியா 1/2 வருது. அடுத்து π/4 45 கொடுத்தீங்கன்னா 1/√2 வரும். அடுத்தது π/3 கொடுத்தீங்கன்னா √3/2 வரும். அடுத்தது π/2 கொடுத்தீங்கன்னா π/2 மீன்ஸ் 90 டிகிரி 1 வரும். அடுத்தது 90க்கு அப்புறம் என்னது 90. அடுத்தது 2π/3 கொடுத்தீங்கன்னா √3/2 வரும். அது 270. அப்படியே பாருங்க, இப்படி ரிவர்ஸ் ஆகுது. 5π/6, அதாவது 5/6னா 30, 30 5/6னா 30, 3 5s are 15. அப்போ 150 வரும்போது 1/2 வருது. ஸோ மறுபடி பை வரையில 0 வருது. ஸோ பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா? அப்புறமா மைனஸ்ல இது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஆங்கிள் 7π/6, 5π/4 அப்படியே பண்ணும்போது மைனஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன தெரியுது? 2π வரைக்கும் பீரியாடிக்கா இருக்குது. 2π வரைக்கும் பீரியாடிக்கா இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரிங்களா? இதை நான் எழுதுனதா நீங்க இதான் நீங்க பாத்தீங்கன்னா கிராஃப் இதாக பாத்தீங்கன்னா புரியும். எழுத பண்றேன். ஸோ the table sin function value table, sin function value table for 360 up to 360. அப்பதான் உங்களுக்கு என்ன புரியும். பாருங்க, இப்போ 1/, இங்க பாருங்க 30 டிகிரிக்கு 1/2, 40 டிகிரி 1/√2, 60 டிகிரிக்கு √3/2 இப்படி இருக்குல்ல.
நீங்க 30 டிகிரிக்கு 1/2, 45 டிகிரி 1/√2, 60க்கு √3/2, 90க்கு 1, 120க்கு. ஸோ இப்போ அப்படியே பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது, இப்படி ரிவர்ஸ் ஆகுது. அப்போ ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக இதாகுது. அதுக்கப்புறமேட்டு பாருங்க, அப்படியே அந்த இதே வேல்யூ அப்படியே அப்ளை ஆகுது, ஆனா மைனஸ்ல. ஸோ அப்போ 320 டிகிரிக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் sin x is a periodic function with period 2π. பீரியட் 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதோட இன்டர்வல் எப்படி இருக்கும்னா, இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2π ஆர் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இப்படி இருக்குதா பாருங்க, 0 to 2π பிரிக்கலாம். இன்டர்வல் வந்து 0 to 2π. இப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா -2π to 0 வரும். பிகாஸ் இப்போ பாரும்போது இது வந்து எக்ஸ் ஆக்சஸா இருக்குது, இது ஒய் ஆக்சஸ்னா நீங்க இங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்படி முடிச்சு இவ்வளோ போய் சரிங்களா. இது ஒரு சைன் கர்வு, இது ஒரு சைன் கர்வு. இங்க வந்து -2π ஆரம்பிச்சு 0ல வருது, 0 டிகிரி. இங்க 0 டிகிரில முடிச்சு 2π போகுது. சரிங்களா. ஆக்சுவலா இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. 0, 90, 180, 270, 360. இங்க மைனஸ் டைரக்ஷன், இது பிளஸ் டைரக்ஷன். இது ஆம்ப்ளிடியூட், இது ஒரு வேல்யூ, ரியல் நம்பர் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ 1 ஆம்ப்ளிடியூட். சரிங்களா. ரைட். அடுத்து காஸ் ஃபங்க்ஷன் என்ன, tan ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.